அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌசல்யா. நான் படிக்கின்றேன். நான் எடுத்திருக்கும் தலைப்பு என்னவென்று தெரியுமா? கல்வி மற்றும் சுதந்திரம். தொடங்கலாமா? பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு கணிப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பு புரிந்து என் பேச்சிலேயே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி தொடர்கிறேன் என் உரையை. கல்வி வெள்ளத்தால் அழியாது, வெப்பத்தால் வேகாது, கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அதுதான் கல்வி. கல்லால் இருக்கும் நம்மை சிலையாக மாற்றுவது கல்வி. ஆட்சி இல்லை என்றால் உயிர் இல்லை. அதே போல கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. கல்வி அந்த அறிவின் ஒன்றோ, கடலின் ஆழமோ, இமயத்தின் உயரமோ, கருமேலத்தின் மலையோ, வானத்தின் நீளமோ, நினைக்கும் போதெல்லாம் என் மனதில் எடுப்பது கூட என்னை பருகுவதாலே சுதந்திரம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். போராட்டங்களை சந்தித்து போராடி கிடைத்தது சுதந்திரம். ரத்தக்கரை வேண்டாம் என்றும், ரவுடித்தனம் வேண்டாம் என்றும், அகிம்சை வழியில் போராடி ஆனந்தமாய் பெற்று தந்த சுதந்திரம். கல்வி சுதந்திரம். கிடைத்திருக்கும் கல்வி சுதந்திரம் என்னவென்று தெரியுமா? எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம், எந்த வயதில் வேண்டுமானாலும் படிக்கலாம். இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு ஆண்கள் மட்டுமே கல்வி கற்றனர். அந்த கூட்டத்தில் உறுதியாக நின்று விடாப்பிடியாக கல்வி கற்று முதல் பெண் மருத்துவரானார் முத்துலட்சுமி அம்மையார். மற்றும் அடிப்படை கல்வி அவசியம் என்பது மறுக்க முடியாத, இல்லை இல்லை மறுக்கவே முடியாத உண்மை. இங்கு கல்வி என்பது